சென்சார் சர்டிபிகேட் கொடுக்கிறது சென்சார் போர்டா இல்ல பிஜேபியா? ஒரு படத்தை தியேட்டர்ல நீங்க ரிலீஸ் பண்ணணும்னா சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் 1952 பிரகாரம் கான்ஸ்டிடியூட் பண்ணப்பட்ட சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன்ங்கிற இந்த சென்சார் போர்டு உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். ஜனநாயகன் படத்துல என்ன சிக்கல்னா, இந்த படக்குழு தங்களுடைய படத்தை எடுத்துட்டு சென்சார் போர்ட்டை கொண்டு போய் சப்மிட் பண்ணிடுறாங்க. சென்சார் போர்டோட எக்ஸாமின் கமிட்டி இதை எக்ஸாமின் பண்ணிட்டு டிசம்பர் 22 அவங்களுக்கு ஒரு அபிஷியல் மெயில் சென்ட் பண்றாங்க. இந்த படத்துக்கு நாங்க யூஏ சர்டிபிகேட் கொடுக்கிறோம், இந்த விஷயங்களை மட்டும் நீங்க கட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த விஷயங்களை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு உலகம் முழுக்க ப்ரமோஷனையும் ரிலீஸுக்கான வேலையும் படக்குழு பார்த்துட்டு இருக்கும் போது ஜனவரி 5ஆம் தேதி திடீர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மெயில் வருது. இல்ல நான் உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க போறது இல்ல, நாங்க ரிவிஷன் கமிட்டிக்கு இதை அனுப்புறோம் அப்படின்ட்டு. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் சிக்கலா போயிட்டு இருக்கு. ரிவிஷன் கமிட்டிக்கு நான் போக முடியாது, நீங்க சர்டிபிகேட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகுது படக்குழு. கோர்ட்ல முதல்ல ஃபேவரான ஒரு டிசிஷன் அவங்களுக்கு வந்துருது, நீங்க படத்தை உடனடியா ரிலீஸ் பண்ணுங்க, அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுங்க அப்படின்ட்டு. அதுக்கு அப்பீல் பண்றாங்க, அங்க ஸ்டே வருது, மறுபடியும் சுப்ரீம் கோர்ட் போறாங்க, மறுபடியும் நீங்க கீழ்கோர்ட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எகைன் அது ஹைகோர்ட்ல பெண்டிங்ல இருக்கு. இப்ப கொஸ்டின் இங்க என்னன்னா, ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிக்கல் அப்படிங்கறதா. சுப்ரீம் கோர்ட்டையே அப்ரோச் பண்ணி கேவியட் மனு தாக்கல் பண்ற அளவுக்கு ஒரு போர்டு ரெடியா இருக்கு அப்படின்னா, பாசிச பாஜகன்னு சொன்னனால இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி பண்ற வேலையா இருக்குமோ அப்படின்னு கூட நிறைய பேர் சிந்திக்கலாம்.